அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எப்போதும் செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நாசலிமா சிக்கன் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சாப்பிட நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 பீஸு சிக்கன் விங்ஸும் 4 பீஸு சிக்கன் ட்ரம்ஸ்டிக்கும் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா தூள் என்னென்னு பார்க்கலாம். 1 டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டையும் உடைச்சி அதில் ஊற்றுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவையும் அதில் போட்டுக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. வேகமாக வச்சிட்டிங்கன்னா மேலே செவந்துரும் கோழி, உள்ளக்க வேகாது. இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சான்னு லேசாக மாவை போட்டு பாருங்கள். இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது இப்போ கோழியை போடுங்க. கோழி எண்ணெயில் போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா பொரியணும். அப்போ தான் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி போடுங்க. இப்போ 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ விரட்டி விடுங்க. இந்த மாதிரி 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விடுங்க. இப்போ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் எடுத்துருங்க. ரொம்ப சிவக்க வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கோல்டன் கலராக வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ நம்மளோட சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மேலே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பிள்ளைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.